ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசூர் பருப்பு வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வைக்கணுங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தோலோடு இருக்கக்கூடிய அந்த முழு மசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. பருப்பு நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. மசாலா வதங்கினதும் இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய மசூர் தாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட அந்த பருப்பு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மசிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் மற்ற வச்சு கூட மசிச்சிக்கலாம். ரொம்ப குழன்னு மசிக்க வேண்டாம். பருப்பு ஒன்றும் பாதியமாக மசிகிற அளவுக்கு மசிச்சு விட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா சரியாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். பருப்பு முழுசாக மசியலை, அங்கங்கே பருப்பு இருக்கிறது தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி மசிச்சிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதை எடுத்து அப்படியே கிரேவியோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி கடைசியாக மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியான முறையில் மசூர் தால் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.